ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், இனி ஒரு புது வீடியோ உங்களுக்காக. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சில பல நாளாக வந்துட்டு வீடியோ போட முடியல, அதுக்கு சாரி, மன்னிச்சிடுங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் மழை வேறு வந்துட்டு இருந்தனால எந்த லொக்கேஷன் போக முடியல கரெக்டாக. இப்போது ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2 டைம் இந்த பக்கம் நாங்கள் வந்துட்டு, நானும் என் ப்ரோவும் ப்ரோ பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, நான் பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடியே இங்கே எல்லாம் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இங்கே எதுவும் நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் போன பிறகு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 பேர் அண்ணாங்க தான். எப்படி சொல்லுவோம், எப்படின்னா அவங்க இங்கே விட இந்த வழி தான் வீட்டுக்கு வரணும். ஸோ அப்படியே இந்த வழி காட்டுங்க, அப்படி தெரியும், லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம்தான் அவங்க வீட்டுக்கு போகணும். இந்த சைடும் காட்டிக்கணும் ப்ரோ, அப்போ தெரியும். இங்கெல்லாம் வீடுலாம் இருக்குது, இங்கெல்லாம் பாருங்கள், சுற்றி வீடு தான் இருக்கும். இந்த வழியாக தான் இந்த பக்கம் இப்படி போகணும். அங்கே வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல ரீசெண்டாக ஒருத்தர் புதைச்சிருக்காங்க, சுடுகாடாங்க அந்த பக்கம் இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, போகும்போது அப்படியே வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பக்கம் இந்த சைடு சுடுகாடு இருக்குது. அப்புறம் ரீசெண்டாக யாரோ ஒருத்தரை புதைச்சிருக்காங்க, ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் வந்திருக்காரு. இந்த வழியாக வரும்போது ஒரு வெள்ளை கலர் துணியாட்டம் இருந்திருக்கு கீழே. சரி, அவர் துணியை நினச்சிட்டு அப்படியே வந்திருக்காரு, வண்டி எடுத்துட்டு அப்படியே வரல. டக்குன்னு ஏதோ கண் ஓப்பன் பண்ணி பார்த்துச்சாமா. பார்த்தோன்னா ரொம்ப பயந்துட்டு, அதுக்கப்புறம் நான் அவர் அண்ணா தான் என்கிட்ட சொல்லியிருந்தார், நவீன் இப்படி இந்த மாதிரி இங்கே ஆச்சுரா, நீ வேணா அங்கே ட்ரை பண்ணிப்பார், ஒரு வீடியோ எடுத்துப்பார் அப்படின்னாங்க. அப்புறம் நானும் சொன்னேன், நான் அங்கே முன்னாடியே எடுத்து பார்த்துருக்கோண்ணா 2 டைமு, ஆனால் அது எதுவுமே எங்களுக்கு காட்டல அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் நாங்கள் 2 டைம் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதை நான் வீடியோவாக போடல, அங்கே எதுவுமே இல்லாதனால நான் போய் விட்டுட்டேன். அது இன்ன வரைக்கும் என்கிட்ட இருக்குது. நான் இருந்தால் இடையில கூட ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே பலவலான்னு பேசாமல் அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க ப்ரோ, அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ப்ரோ, ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வழியே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம வேறு அங்கே இருக்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும். வச்சுக்கோமா கேமரா, இது இந்த ஆலமரத்தை பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. பார்த்தாவே தெரியும். நிறையா இருக்குது கைஸ். ப்ரோ, அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட பேரும் தெரிஞ்சது ப்ரோ எனக்கு. கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட அந்த இடத்துல தான் அங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே வழி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கோயில்கிட்ட போகாமல் இது ஃபுல்லாக புளி மரம். இது டாகிஸ்க்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தா ப்ரோ, ஃபர்ஸ்ட் வழி தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொன்ன மரம் புளி மரம். என்ன பண்ண தெரியாது, ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஒரு காரணத்துக்காக அங்கே போகல. ஆமாம், பர்த்டே பார்ட்டி கொண்டாடிக்கிறாங்க. ஓகே, நம்ம வழி பார்ப்போம். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல கைஸ் உங்கள்கிட்ட, சுடுகாடு தான். சுடுகாடு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியுதா அப்புறம் அந்த பணத்தை தூக்கிட்டு போவாங்களே, அதான் கைஸ் இது. இதை ப்ரோ போயிடும், இது அப்படியே உங்கள்கிட்ட காட்டிட்டு போயிடும்.
கிணத்துக்குள்ளே ஒரு நாய் நாய் ப்ரோ பார்த்து கிணத்துக்குள்ள நாயா ப்ரோ? அது நாய் மாதிரியே தெரியல கைஸ். உங்களுக்கு நாய் மாதிரி தெரியுதா பாருங்க. இங்கே பேக்கி பண்ணுற கிணறு ஏன்னா ஃபுல்லாக குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க இந்த ஏரியாக்காரங்க. சமைக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க ப்ரோ. சமைச்சிருக்காங்க. அந்த பக்கம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு நாய் வலிக்கிற சவுண்டெல்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மைக் இல்லை, மைக் இல்லாதனால ஒரு பெரிய ப்ராப்ளம். ப்ரோ இன்னொன்று சொல்லிடலாம் ப்ரோ. அது என்னது, எங்களோட 4வது வீடியோவோ 5வது வீடியோன்னு நினைக்கிறேன். 4வது வீடியோ நினைக்கிறேன். 3ஆ 4ஆ ப்ரோ நம்ம இங்கே கறி சமைச்சது? பில்டிங் போனதுக்கப்புறம் இங்கே தான் வந்தோம். 3ஆவது அங்கே தான் நாங்கள் சமைச்சோன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே தான் நாங்கள் உட்காந்து 3வது 4வது வீடியோ கறி சமைச்சிட்டு உட்காந்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அந்த வீடியோ பாருங்கள். ப்ரோ இங்கே ஏற வழி இல்லை ப்ரோ. இங்கே இருக்கு. ஆடுறாது தலைவர் இவ்வளோ ஜாலியாக நிம்மதியாக படுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூஸ் பண்ண பொருள் ஜாலியாக நிம்மதியாக படுத்துட்டு இருக்காரு ப்ரோ. இங்கே ப்ரோ இங்கே ஏதோ வழி இருந்தது ப்ரோ. இங்கே இருக்கு காய்ஸ். இங்கே ஒருத்தர் தான் படுத்துட்டு இருக்கிறாரு. வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே எத்தனை பேர் படுத்துட்டு இருக்காங்க மட்டும் பாருங்கள். நம்ம கார் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும். ரிட்டர்ன் போகும்போது 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ரைஸ் என்ன சொன்ன இடம் வரப்போகுது. ஹலோ, இதோட நாங்கள் 3ஆவது டைம் வரோம். தயவு செஞ்சு இப்போ அது எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, எங்கள் முன்னாடி வர முடியுமா? பார்த்து கொடுங்க. ஹோட்டலாக வச்சுருக்கோம்ப்பா. இங்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் வந்தனால ஒரு பயம் தெரியல ப்ரோ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு. ஆனால் இவங்க மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பயப்படுறாங்கன்னு தெரியல கைஸ். இப்போ நாங்கள் ஜாலியாக வந்துட்ருக்கோம். ஆனால் இங்கே 2 டைம் வந்துட்டோம். நாங்கள் 2 டைம் வந்துட்டு எல்லா வீடியோலாம் ஷூட் பண்ணோம். அதான் சமைக்கும் போதெல்லாம் நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்தோம். இங்கே தான் சமைக்கவும் செஞ்சோம் வரேன். அங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அந்த பக்கம் தான் சமைச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் ஜேசி போட்டு நோண்டாலாம் செஞ்சுருப்பாங்க போல ப்ரோ. இது ஒரு பாலம் கைஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியுதா? சரிதான், இப்போ தெரியும் நல்லா. இது ஒரு பாலம். அதாவது அந்த அண்ணா சொல்லுவாங்களே, இந்த இடத்துல தண்ணி போகக்கூடாது, அதுக்காக கட்டப்பட்டது இங்கே. வந்துகிட்டே இருப்போம் அந்த இடத்துக்கு.
இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஆனால் இப்போ தான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம், அதனால தான் கேட்குறோம். ஸோ இதே பாலத்தில் தான் நடக்கிறோம். பாலம் தான் ப்ரோ இது. அவங்களுக்கு தெரியுதுங்களா முன்னாடி இருந்ததே சுத்தமாக இருக்கும். காய்ஸ் வந்துட்டோம். அதான் சொன்ன இடம் அந்த பக்கம் தான் இருக்குது. இங்கேருந்தே இங்கே நம்ம பார்த்தோம்ல. இங்கே இந்த இடத்துல இல்லை ப்ரோ. பண்ணிட்டாங்களா இல்லை மழை வந்து? இல்லை ப்ரோ, இங்கே பார்க்கல ப்ரோ. நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். அந்த மரம் காய்ஸ் தெரியுதா? இங்கே பாருங்க, இங்கே 2 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ தெரியும் நினைக்கிறேன். இங்கேயும் 2 பேர் படுத்துட்ருக்காங்க ஜாலியாக. அவன் படுத்து தூங்கட்டும், ஏமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கணும். ஆமாம், இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி தான் இல்லை ப்ரோ, இந்த மாதிரி வெள்ளை துணியாக தான் இருக்குன்னு சொன்னார். இது ஷாக்காக இருக்கு. சவுண்டு கேட்குது, ஏதோ சவுண்டு கேட்டுச்சுல. கேட்ச்சு ப்ரோ பின்னாடி. எஸ், இந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஹலோ இப்போ சவுண்டு போட்டது நீங்களா? நீங்கள் இங்கே வரவங்க எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்ருக்கீங்களாம்மா? நாங்கள் இதோட 3ஆவது டைம் வரோம் இந்த இடத்துக்கு. கவனி கத்துது ப்ரோ, பள்ளி கத்துது. இங்கே அங்கேயும் படுத்துட்டு இருக்கிறாங்களா? கொண்டாங்க. எஸ், பாருங்கள் தெரியும். இந்த வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு தெரியும். பாவம், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 4 பேர். ப்ரோ அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. ஸ்டார்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு, ஒரு சவுண்டெல்லாம் கேட்குது காய்ஸ். அதே மாதிரி நான் சொல்கிறேன், எங்ககிட்ட மைக் இல்லாதனால உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்குமா இல்லையான்னு தெரில. லாஸ்ட் வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். அதாவது நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு பெரிய லொக்கேஷன் ஒன்று போய் எடுத்து வந்தோம். அந்த இடத்துல நிறைய சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது தெரிஞ்சுது மைக் இல்லை கைஸ். ஓகேவா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் கண்டிப்பாக போகிறோம். இன்னொரு டைம் கண்டிப்பாக அங்கே போயிருக்கலாம். கோத்தகிரி ஒரு ட்ரிப் இருக்குது. போகும்போது இன்னொரு டைம் அங்கே போயிருக்கோம். அது உங்களுக்காக மட்டுமே. ப்ரோ எங்கே ப்ரோ? இங்கே தானே ப்ரோ அவங்க இருப்பாங்க. ரீசெண்டாக இந்த பக்கம் வரக்கே பயப்படுறாங்க. நிறைய பேர் பயப்படுறாங்க ப்ரோ. ஏதோ கத்துது. எதுக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க ப்ரோ. ஏதோ கற்று வச்சுருக்காங்க. ஹலோ நீங்கள் எங்கள் முன்னாடி வரலாம். இந்த மாதிரி துணி தான் ப்ரோ. இந்த மாதிரி துணின்னு சொன்னார் அவர். என்ன பார்க்குற மாதிரி தான் கண்ணு மாதிரி ரெண்டு வச்சுக்கிறாங்க. ஏய், மயிலெல்லாம் கத்துது. அன்னைக்கெலாம் வரும்போது எந்த சவுண்டும்
இப்போ கொஞ்சம் ஆக்டிவிட்டி நல்லாவே நடக்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. முடிஞ்சாலும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க தயவு செஞ்சு. ஆனால் நாங்கள் ஒரு 2 டைம் வந்தோம் கைஸ், எதுவும் நடக்கலை பெருசாக. நாங்கள் அதனால் விட்டுட்டோம். சரி இந்த லொக்கேஷன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். இது லேடிஸ் தான் ப்ரோ, லேடி ஆத்மா தான் வந்துட்டு இங்கே இருக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுன்னு சொல்கிறது உண்மையா? ஹலோ, இந்த ஒரு டைம் எங்கள் முன்னாடி வர முடியுமா? ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரே ஒரு டைம் வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே போயிடுறோம். அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறைய பேர் போக்குவரத்துக்காக இந்த வழி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ப்ரோ உங்கள் பேர் சொன்னாங்க ப்ரோ. அந்த பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு பார்க்கலாமா? அண்ணா ஒரு பேர் சொன்னார். அதான் ரீசெண்டாக முன்னாடியே சொல்லியிருக்கல, 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்த அவங்க பேர் வந்துட்டு சொன்னார் அண்ணா. ஆனால் அது உண்மையான பேராக இல்லையான்னு தெரில. பட் அதை சொல்லி பார்ப்போம். ஓகே. இதே சவுண்ட் வந்துச்சுங்களா? அக்கா உங்கள் பேர் லட்சுமியா?